இந்த மாதிரி இலவசம் கொடுத்தீங்கன்னா அவங்களாம் வேலைக்கே போக மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. கொடுக்காத ஒருத்தர் வந்து கொடுக்குறேன்னு உறுதிமொழி கொடுக்குறதுக்கும், ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிறவர் நான் ஏற்கனவே கொடுத்துட்ருக்கேன், நான் இதை இன்னும் அதிகரித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இப்போ அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு எடப்பாடி. இப்போ அதிமுகவோ பலமாக இல்லை, ஒரு பக்கம் ஓபிஎஸ் பிச்சுன்னு போட்டார், ஒரு பக்கம் சசிகலா பிச்சுன்னு போயிட்டாங்க. டிஎம்கே கொடுக்குறதும் வந்து ஓட்ட பணத்தில் வச்சு தான் கொடுக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரேன். மந்திரி சபையில் சேர்த்து அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா தான் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ரெடி பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க திமுக ஓரளவுக்கு பவர் ஷேரிங் ஒத்துட்டாங்க. அதான் இன்றைக்கி நியூஸ். ஆக்சுவலாக காங்கிரஸில் வந்து தகராறு பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் இப்போ ரெடியாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, விஜயை காமிச்சு நம்ம அதிக சீட் கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு வாங்கிட்டு வேலை செய்கிறது யார்? அந்த தொகுதிக்கு நல்லது பண்ணிங்கன்னா நல்ல ஓட்டில் ஜெயிக்கலாம்ல, ஏன் உங்களுக்கு ஓட்டு போடல மக்கள்? நீங்கள் யார் வேலை செஞ்சது? திமுக காரன்னு வேலை செய்கிறான். நீங்கள் நல்ல வேலை செஞ்சீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவான், நீங்கள் நல்ல வேலை செய்யலைனால மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல. அவருக்கு பட்டியலினத்தில் இருக்கிறதுனால பல பேர் அவர் அலட்சியப்படுத்துகிறாங்க. தொடர்ச்சியாக காங்கிரஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸோட கட்டுமானம்ன்றது வந்து பலவீனம் ஆகிடும்ல. அது ஏற்கனவே கட்டுமானம் இல்லாத தான் சார் இருக்குது. காங்கிரஸுக்கு வந்து ஒரு குட்வில் இருக்குது. ரெண்டாவது வந்து அது வந்து மத நல்லிணக்கத்தை விரும்புகிற பார்ட்டி, அது மக்களை பிளவுவாத அரசியல் செய்கிற பார்ட்டி கிடையாது. காங்கிரஸ் வந்து ஒரு மிதிமிஞ்சிய ஒரு பேராசையில் இருக்குதா, ஒரு மதப்பொலியே இருந்து வந்து விட்டுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. காங்கிரஸ் வளர்றது உங்களுக்கு எந்த கட்டத்திலையும் உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா காங்கிரஸ் வளர மறுபடியும் அந்த ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் பின்னாடி போயிடும். இன்னுபட்ட ஆந்திரா பிரிச்சதுக்கு காங்கிரஸ் தான் காரணம்னு காங்கிரஸை ஓரம் கட்டிட்டான். காங்கிரஸும் ராகுல் காந்தி வந்து இன்னும் தீவிரமாக கட்சி பண்ணி ஆட்டம். நாளைக்கு 18 எம்எல்ஏ 8 எம்எல்ஏ ஆச்சுன்னா யார் பொறுப்பதுக்கு? உங்களுக்கு என்ன பயம்? ஹிந்துக்கள் ஓட்டு இழந்துருவோன்னு பயம். அதே பாலிசி தான் இங்கே கையாடுறீங்க. அதுவும் சரியாக பண்ணல. பிரதமர் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ வர மாதிரி இருந்தாங்கன்னா கருப்பு பலூன் ஏந்தி போராட்டம், அந்த போராட்டம், இந்த போராட்டம், ஏதோ ஒரு போராட்டம் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ். அதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஏன் வளர்க்குறாரு கட்சி? 74 லட்சம் ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கு எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில். இந்துக்களுக்கு மட்டும் குடிமக்கள் உரிமை, குடிமகன் உரிமையை கொடுத்துட்டு முஸ்லீம்களை திருப்பி அனுப்பணும்னு பார்க்குறாங்க. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. ராஜஸ்தானுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து உதவிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களும் நினைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தமிழ்நாடு தேர்தலில் அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்குது. தேர்தல் அறிவிப்பை தாண்டி அதுக்கு முன்னாடி அந்த நலத்திட்டங்கள் சார்ந்த விஷயங்கள், இலவசங்கள் சார்ந்த அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்குது. எடப்பாடி அறிவித்திருக்க அந்த 10,000 ரூபாய் அப்படின்ற விஷயம் சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலும் மக்கள் அதுக்கு ஒரு நம்பி ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, அதாவது வந்து தேர்தலை நோக்கி போகும்போது ஒரு கட்சி வந்து வாக்குறுதிகள் கொடுக்கறது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. அது வந்து வாக்குறுதிகள் கொடுக்க தான் செய்வாங்க. ஒரு காலத்தில் பொருளாக கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து பணமாக கேஷாக கொடுக்குறாங்க. மக்களுக்கு வந்து கேஷ் கையில் கிடச்சோன்னா அது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. அதை வந்து வெறுமனை கொடுக்க முடியாது. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கருணை தொகை மாதிரியோ, இல்லை வந்து விலைவாசிலாம் ஏறி போச்சு அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கொடுக்குற மாதிரியெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ பீகார் எலெக்ஷன்ஸில் 10,000 ரூபாய் எது கொடுத்தாங்க எல்லா பெண்களுக்கும்? தொழில் தொடங்குறதுக்கு. யாராவது தொழில் தொடங்கினாலும் தெரியல, தொழில் தொடங்கினாலும் தெரியாது. அப்போ அது ஓட்டுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பணம் தான். அதனால் இப்போ இவங்களால ஏடிஎம்கேனால் இப்போ ஆட்சியில் இல்லாதனால பணம் கொடுக்க முடியல, அவங்க வாக்குறுதிகளாக கொடுக்குறாங்க. அதுவும் முதல்ல எவ்வளோ வாக்குறுதிகள், உரிமை தொகை 2,000 ஏற்றி கொடுக்கறது, அப்புறம் வந்து 5 லட்சம் பெண்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு 25,000 கொடுக்கறது, ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அப்படின்னு கொடுக்கறது, அப்புறம் வீடு கட்டுற திட்டம் அது இதுன்னு நிறையா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கிராமங்கள் நகரங்கள். அப்புறம் 3 சிலிண்டர் வருஷத்துக்கு ஃப்ரீயாக கொடுக்கறது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வேலையில்லா பட்டதாரிகளுக்கெல்லாம் வந்து அலவன்ஸ் கொடுக்கறது, அப்புறம் வந்து பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபா கூட கொடுக்கறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 30,000 35,000 கூட எக்ஸ்ட்ரா வேண்டியிருக்கும் போல இருக்குது. 50,000 கோடி கிட்டத்தட்ட. அது எங்கே இது மேனேஜ் பண்ணுவாங்க? 1000 ரூபா ஸ்டாலின் கொடுக்கும்போதே அவர் என்ன சொன்னார், கொடுக்கவே முடியாது தமிழ்நாடு கவர்மெண்ட்னாலும் சொன்னார். ஃபஸ்ட்டு பிடிஆர் சொன்னது. ஆமாம், பிடிஆர் சொன்னால் நிதி நமக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்கிற 1.5 வருஷம் கழிச்சு தான் வந்து திமுக கவர்மெண்ட் கொடுத்தாங்க. அது நிதி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண பிறகு தான் கொடுத்தாங்க. இவர் கொடுக்கவே முடியாதுன்னா கொடுத்துட்டாங்க கடைசியில். இப்போ கொடுத்த பிறகு என்ன சொல்கிறார், நீங்கள் முதல் 23 மாதங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு அப்படி கணக்கு கேட்குறாரு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இவர் வாக்குறுதி கொடுக்குறது வந்து அதுதான் விசைத்தறி கைத்தறி தொழிலாளர்களுக்கு இலவச மின்சாரம் நம்பர்ஸை ஏற்றிட்டார். ஆமாம், 300 யூனிட்லேருந்து 450 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கைத்தறி தொழிலாளர். ஆமாம், 1400 வந்து பார்த்தீங்கன்னா விசைத்தறி தொழிலாளர். இதில் என்ன பிரச்சனைனா, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது, அது வந்து இலவச மின்சாரத்தை பற்றி தான் இருக்குது. போன வாரம் அந்த கேஸில் வந்து அந்த தலைமை நீதிபதி என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி இலவசம் கொடுத்தீங்கன்னா அவங்களாம் வேலைக்கே போக மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்புறம் வந்து வரி கட்டவங்க மட்டும் வரி கட்டிகிட்டே இருப்பாங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் இது மாதிரி எவ்வளோ நாள் தான் கொடுத்துன்னு இருப்பீங்க, அவங்க வேலைக்கே போக வேண்டாமா, அவங்க சம்பாதிக்க வேண்டாமா அப்படின்னு இலவசங்களை எதிர்த்த மாதிரி பேசினார். அது வரைக்கும் இலவச மின்சாரம் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ். அதனால் வந்து இந்த வாக்குறுதிகள் கொடுக்கறது இருக்குல்ல, அது வந்து எந்த அளவுக்கு கொடுக்கறது கரெக்டாக, அதுக்கு நிதி வேணும், நிதி எப்படி மேலாண்மை பண்ணுவீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் இது உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸ் மறுபடியும் வரப்போகுது. அவங்க என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆனால் இவர் வாக்குறுதி கொடுக்கறதுன்றது ஒரு
அந்த வாக்குறுதிகளை வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க, மக்கள் எந்த அளவுக்கு அவர் நம்புறாங்கன்றது இருக்கு. ஆக்சுவலாக இப்போ ஏற்கனவே வந்து ஸ்டாலின் வந்து காலேஜ் போகிற பெண்களுக்கும் பையன்களுக்கும் 1000 ரூபா கொடுத்துட்டுருக்காரு. நான் முதல்வன் திட்டம் அது இதுன்றாரு. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமில் போட்டுருக்காரு. 1000 ரூபா உரிமை தொகை 1,31,00,000 பேர் கொடுத்துட்ருக்காரு. அவர் ஏற்கனவே கொடுத்துட்டுருக்காரு. 2000 ரூபா அதிகமாக தரேன்னு சொல்கிறார். 1000 ரூபா 2000 ரூபா ஆக்குறேன்றாரு. இவரும் அதே மாதிரி தான் சொல்கிறார். கொடுக்காத ஒருத்தர் வந்து கொடுக்குறேன்னு உறுதிமொழி கொடுக்குறதுக்கும் ஏற்கனவே கொடுத்துருக்கிறவர் நான் ஏற்கனவே கொடுத்துட்டுருக்கேன், நான் இதை இன்னும் அதிகரித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. மக்கள் எந்த அளவுக்கு நம்புவாங்க அப்படின்னு பார்க்கணும். இவர் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க, மக்கள் எந்த அளவுக்கு அதை நம்புகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த இது அமையும். ஏன்னா இப்போ அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு எடப்பாடிக்கு, தான் வின் பண்ண முடியுமா, கூட்டணி பலமாக இல்லை. அந்த கூட்டணி பலமாக இல்லைன்னா அவருக்கு வந்து கூட்டணியிலே குத்து வெட்டு நடக்குது. ஆக்சுவலாக நான் வந்து என்டிஏலாம் இருந்தேன், நான் பாஜக தான் சீட்டு வாங்கிப்பேன், எனக்கு அதிமுக எனக்கு வந்து சம்மந்தம் கிடையாதுன்னு தினகரன் சொல்கிறார். பாமகவோ பிளவுபட்டு கிடக்கு அன்புமணி ராமதாஸுங்க. அதிமுகவோ பலமாக இல்லை. ஒரு பக்கம் ஓபிஎஸ் பிச்சின்னு போட்டார், ஒரு பக்கம் சசிகலா பிச்சின்னு போயிட்டாங்க. அப்போ அவங்க கூட்டணியே வெற்றி வருமா தெரியாது. இவரோட ஓட்டெல்லாம் விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ இவர் என்ன பண்ணுவார், அடிச்சு விடு, வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விடு, நம்ம இஷ்டத்துக்கு அடிச்சு விடலாம், கூட ஓட்டு போடுறவங்க போட்டோன்னு வாக்குறுதிகளை அடிச்சு விட்றாரு அவர் பாட்டு. ஆனால் இப்போ அதே மாதிரியான பேரல் பாலிட்டிக்ஸ் டிஎம்கேவும் பண்ணது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 5000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. எப்பயும் இல்லாத இந்த சிறப்பு தொகைன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த 2000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு தொகைன்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களாமே திமுக பண்ணதில்லை. அப்போ 2 பேருக்கும் பேரலாக திமுக பண்ணதுக்கும் அவங்க பண்ணதுக்கும் வித்தியாசம் இருக்குது. திமுக வந்து வாக்குறுதி கொடுக்கல, அவன் பணமே கொடுத்துட்டான். அவன் கொடுத்துட்டான்னா வந்து அவன் சொன்ன காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான பணம் கொடுக்கறதுக்கு எதிராக தடைகள் வாங்க பார்க்குறாங்க மேலே போயிட்டு. அது வந்து அப்போ மார்ச் ஏப்ரலில் வந்து அவங்களுக்கு கிடைக்காத போயிடும். அதனால் நாங்கள் இப்போ பிப்ரவரி மார்ச்சில் வந்து நாங்கள் அந்த அரியர்ஸ் மார்ச் ஏப்ரல் ஓகே. அந்த 2000 ரூபாய் சிறப்பு தொகைன்றது அதான் அது வந்து ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களோட ஓட்டை வாங்குறதுக்கான ஒரு விஷயம் தான். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இவங்க கொடுத்துட்டாங்க, கொடுக்க உறுதிமொழி கிடையாது, கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா வந்து இப்போ மே மாதம் யாராவது ஒரு ஆட்சிக்கு வருவாங்க, திமுகவோ அதிமுக யாரோ வராங்க வச்சுக்கோங்க, அவங்க மே மாதம் கொடுத்துட்டு போகிறாங்க. பாயிண்ட் என்னென்னா பிப்ரவரி மார்ச் அப்புறம் வந்து ஏப்ரல் கோடை காலத்துக்கு 2 மாதம், ஏப்ரல் மேன்னு வச்சுக்கலாம் நீங்கள். அதுக்கு 2000. ஸோ மொத்தம் 5000 அவங்க கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து டிஎம்கே கொடுக்குறதும் வந்து ஓட்ட பணத்தில் வச்சு தான் கொடுக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இவங்க பைசா கொடுத்துட்டாங்க. கொடுத்த பைசா வந்து ஞாபகம் வச்சுப்பாங்களா, கொடுக்க போகிறேன்னு சொல்கிறத ஞாபகம் வச்சுப்பாங்களான்னு எல்லாருமே ஓட்டுக்காக தான் சார். திமுககாரங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ அதிமுக ஓட்டு போட்டு அவங்க ஒரு 10000 ரூபாய் கொடுப்பான்ற மாதிரி ஜனங்க யோசிக்க மாட்டாங்க. அது கொடுத்தா தானே இவன் கொடுத்துட்டு இருக்கிறவனுக்கும் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. உறுதிமொழி கொடுக்குறவனுக்கும் பணத்தை கொடுத்தவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இருந்தாலுமே 5 பெருசா 10 பெருசான்ற வித்தியாசம் வரும்ல சார். அதை நம்பி சில பேர் ஓட்டு போடலாம் சார், நான் வந்து மறுக்கலை. எடப்பாடியோட வாக்குறுதி நம்பி பல பேர் ஓட்டு போடலாம். ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, அவரோட கூட்டணி பலவீனமாக இருக்குது, வின் பண்ணுறதுக்கு என்ன வேணால் வாக்குறுதி கொடுக்கலான்னு அள்ளி விடுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழக வருகைன்றது இருக்குது தொடர்ச்சியாக. அது நெருங்கி வர டைமில் இந்த மாதிரி அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா இலவசங்களே வந்து எதிர்த்து பேசிட்டு இருந்த கட்சி. இப்பயுமே பல இடங்களில் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் இலவசங்களுக்கு எதிரான கேசஸை போடுறது பாஜக காரங்க போட்டுட்ருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் மட்டும் இலவசங்கள் இவங்க அள்ளி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களில் ரிஃப்ளெக்ட் ஆகாதான்னு ஒரு கேள்வி வரும்ல. கண்டிப்பாக வரும் சார். இப்போ இதெல்லாம் மாநில கட்சி ஒன்று, பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற அதிமுக கொடுக்குற வாக்குறுதிகள், இதுக்கு பாஜக எந்த விதத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டி? இதெல்லாம் அதிமுக ஏன் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, சப்போஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா மத்திய அரசோட பணம் அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க உதவி கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. ஏன்னா வந்து கூட்டணியில் பாஜக இருக்கிறதுனால புயல் நிவாரணத்துக்கு, பேரிடர் நிவாரணத்துக்கு கொடுக்காத பாஜக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திட்டங்களுக்கு கொடுத்துருமோன்னு கேள்வி வரும். திமுக ஆட்சிக்கு பணம் கொடுக்காது இருக்காங்க சார். திமுக ஆட்சி செஞ்சப்பமே கொடுக்கலையே சார். அப்போவே கொஞ்சம் கொடுக்கல. ஓபிஎஸ் நிதியெல்லாம் படித்தார், அப்போவே கொடுக்கல. ஆனால் இப்போ வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, மத்திய அரசோட இணக்கமாக இருந்து ஃபண்ட்ஸை வாங்கிடலாம். இப்போ ஆந்திராலாம் பாருங்கள், ஸ்பெஷல் பேக்கேஜ் அது இதுன்னு வாங்குறாங்கல்ல, பீகார்லாம், அது மாதிரி நம்ம எதாவது வாங்கிடலாம் நம்ம அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாஜக சும்மா இனிமேல் துட்டு எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. மத்தியிலேருந்து ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் ரீதியாக ஏதாவது ஒரு ஆதாயம் இருந்தாலும் கொடுப்பாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரீசன்ட் பட்ஜெட்டில் ரேர் மேக்னெட்டிக் மெட்டல்ஸ், எர்த் மெட்டல்ஸ்லாம் வந்து அன்நெட் பண்ணி எடுக்கிறதுக்கான ஜோனில் தமிழ்நாடு, கேரளா மாதிரியான ஜோன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு. சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பேசியிருந்தாங்க. ஒருவேளை அதுக்கான முன்னெடுப்பான திட்டமாக, அதனால தான் அதிமுக ஆட்சி கொண்டு வரதுக்கு இந்த மாதிரியான ஸ்கீமில் கொண்டு சார். அந்த கனிம வளம்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இதில் இருக்குது சார், பர்வியூவில் இருக்குது சார். கூட வந்தது இல்லை சார். பிஜேபி இப்போ என்டிஏ கவர்மெண்ட் தான் ஃபார்ம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்காங்க. எடப்பாடியும் அதான் சொல்கிறேன் பேசுகிறாரு. இந்த இவங்க கனிம வளம்னு அந்த அதிகாரத்தெல்லாம் அவங்க கையில் எடுக்க பார்க்குறாங்க. அது வந்து எப்படி மற்ற துறைகள்லாம் வந்து கோஆப்ரேட்டிவ், கூட்டுறவுத்துறை, மீன்வளத்துறையிலலாம் பல அதிகாரங்களை அவங்க கையில் எடுத்துட்டாங்க. விவசாயத்துறையிலலாம் கீழே இருக்கிற கூட்டுறவு விவசாய சங்கம்னு அந்த பேங்க் இருக்குல்ல, அந்த கீழே அந்த பேங்க்கில் அதோட செயல்பாடுகளில் கூட அவங்க தலையிட ஆரம்பிச்சிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம
அதனால் வந்து மத்திய அரசை பொறுத்த மட்டும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற ஒரு ஆங்கிளில் வந்து அதிமுக தொடர்ந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க. பட் அவங்க வந்து சாதாரணமாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அன்லெஸ் அவங்கள நீங்கள் மந்திரி சபையில் சேர்த்து அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா தான் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ரெடி பண்ண மாட்டாங்க. அதான் ஆந்திராவில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஆட்சியில் பங்கு கொடுத்துருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ பவர் ஷேரிங்ன்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமுமே வந்து பிரச்சனை இருக்குது. போத் திமுக ப்ளஸ் அதிமுக ரெண்டு பக்கமும் பிரச்சனையாக இருக்குது. பவர் ஷேரிங் தரமாட்டேன்னு சொல்லிட்டு திமுக விடாப்படியாக இன்னுமே இருந்துகிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணி இன்னும் உறுதியாகாத ஒரு சூழ்நிலை தான் பார்க்க முடியுது. அப்போ அதிமுக மட்டும் பவர் ஷேரிங் கொடுத்துருமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அதிமுகவும் பவர் ஷேரிங் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க திமுக ஓரளவுக்கு பவர் ஷேரிங் ஒத்துட்டாங்க. அதான் இன்றைக்கி நியூஸ். ஆக்சுவலாக லோக்கல் பாடிஸில் ஒத்துட்டாங்க. லோக்கல் பாடிஸில் 3 மேயர் கொடுக்குறதுக்கு ஒத்துட்டாங்க. மொத்தம் 20 மேயர் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 மேயர் கொடுக்குறதுக்கு ஒத்துட்டாங்க லோக்கல் பாடிஸில். ஆனால் 45 சீட் கேட்குறாங்க, அது மட்டும் ஒத்துக்க முடியாதுன்ட்டாங்க. 28+1 ஒத்துக்கிறேன்றாங்க. அது காங்கிரஸ் இழுத்தடிக்கிறாங்க, தாவேக்காவை காமிச்சு இழுத்தடிக்கிறாங்க. தாவேக்கா என் கூட பேசியிருக்காங்க, அவங்க என் கூட பேசுகிறாங்க நான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இதை இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. பட் அது இவங்க தெளிவாக இருக்காங்க. திமுக 28+1 லோக்கல் பாடியில் வேணால் 3 மேயர் கொடுக்குறவங்க, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. 28+1 ராஜ்யசபா சீட்டாக, ராஜ்யசபா சீட், ஒரு ராஜ்யசபா அது கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் காங்கிரஸில் வந்து தகராறு பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் இப்போ ரெடியாக இருக்குது. தகராறு பண்ணிட்டு வெளில போகணுன்னு ஒரு குரூப் விடாப்படியாக இருக்குது. ராகுல் காந்தி உசுப்பேத்தி ரணகலாம் ஆக்கிடுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு குரூப் ஒன்று இங்கே தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாருமே இந்த இவன் இருக்கார்ல கிரீஷ் சோடங்கர், இல்லை கிரீஷ் சோடங்கர் வந்து சிஎம் பார்க்கவே மாட்டேன்ட்டாங்க. நீ பார்க்கவே வராத, நீ தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம், நீ சரியே வந்துடாதான்ட்டான் என்னை பார்க்க. கேசி வேணுகோபால் வந்து பார்த்துருப்பேன். அதனால தான் கேசி வேணுகோபால் கிரீஷ் சோடங்கர் தான் முதல்ல அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டிருக்காரு. நான் உன்னை பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா கேசி வேணுகோபால் வந்திருக்கார். அன்றைக்கி கிரீஷ் சோடங்கர் வந்து சிஎம் வீட்டுக்கே போகிறேன்னு ஒரு தகவல் இருக்குது. ஏர்போர்ட்லேருந்து வர வழியிலே ஒரு ஹோட்டலில் அவர் இறக்கி விட்டு வந்துட்டாங்கன்னு தகவல் இருக்குது. அவர் சிஎம் வீட்டுக்குள்ளேயே நுழையலன்னு தகவல் இருக்குது. உண்மையாக இல்லைன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து அவர் வந்து ரொம்ப சிக்கலாக்கிட்டார் பிரச்சனையான்ட்டு திமுக நினைக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, விஜயை காமிச்சு நம்ம அதிக சீட் கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா, அவங்க பொதுவாக காங்கிரஸில் சொல்கிறது அல்லது திமுகவில் சொல்கிறது என்னென்னா, எல்லாமே கடைசியில் வந்து இவங்க கூட்டணி உடையாது, எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் அந்த எல்லைக்கு போய் அது சேர்ந்து இருக்கிற அக்ரிமெண்ட் போடுற வரையும் எல்லா விதமான ஒரு சேதங்களும் டேமேஜும் ஆகிடும் போல இருக்குது. கிரவுண்ட் லெவலில் வந்து அது ரியாக்ட் ஆகும்ல. 2 பேருக்குமான அந்த உரசல் நின்றுக்கிட்டே இருக்கும். 45 சீட்டுன்றப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ்காரங்க பேசி வச்சுருப்பாங்க, உங்களுக்கு நான் அந்த சீட்டு வாங்கி தரேன்ற மாதிரி மேபி பேசி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி பிரவீன் சக்கரவர்த்தி, கிரீஷ் சோடங்கர் யாரோ ஒருத்தருக்கு வார்த்தை கொடுத்துருக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருப்பி அது 28ன்னு சொல்லுங்கிறப்ப அந்த பேலன்ஸ் இருக்க அந்த 10-15 பேர்ன்றவங்க இப்போ எக்ஸிஸ்டிங் டிஎம்கேயோட ஆலையை ஒர்க் பண்ணுவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது கண்டிப்பாக இருக்குது சார். ஆனால் அதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கசப்புணர்வு கீழே இருக்கும். எக்ஸிஸ்டிங்காக டிஎம்கேல வந்து இருக்க பழைய எம்எல்ஏ மாதிரி இப்போ இருக்க காங்கிரஸ்காரங்க வேலை பார்ப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கசப்புணர்வு இருக்குது தான். கூட்டணி கட்சிகளுக்கு பல இடங்களில் திமுக ஒழுங்காக ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்றதான் போன தேர்தலே நம்ம பார்க்க முடியுது. பல இடங்களில் மார்ஜின் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. 1000 ஓட்டுகளுக்கு உட்பட்டு ஜெயிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா 40-50 தொகுதிக்கு மேலே இருந்துச்சு. அந்த ஒரு ரேஷியோ ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு ஃபிகர்ஸாக தான். இல்லை, அந்த பாயிண்டில் தான் நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது வந்து அதுக்கு காங்கிரஸுக்கு 28 30 ஏதோ கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. திமுககாரன் ஏற்கனவே இவங்க மேலே கோபமாக இருப்பான். அப்போ கீழே வேலை செய்வானான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் என்னென்னா முதல் ஒரு வாரம் கொஞ்சம் ஒரு மாதிரி முன்னுமுணுப்புகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ரியலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஏடிஎம்கே வின் பண்ணால் கூட்டணியோட பலம் அஃபெக்ட் ஆகும்ல. நாளைக்கு அந்த இடத்துல ஏடிஎம்கே வின் பண்ணால் இவங்க இடங்கள் போகிறது இல்லை, கூட்டணியோட ஸ்ட்ரென்த் ஓவரால் ஸ்ட்ரென்த் அஃபெக்ட் ஆகுது இல்லை. அப்போ நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, இழுபறி நிலைமை வரும்போது காங்கிரஸோட அந்த இடத்துல வின் பண்ணாத போயிட்டோமே நம்ம வருத்தப்படுவாங்கல்ல. வேலை செஞ்சால் வின் பண்ணியிருக்கலாம். அதனால் முதல் ஒரு வாரம் அந்த வருத்தம் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாத கூட்டணி தர்மத்துக்காக ஒழுங்காக இறங்கி ஜெயிக்கிற வேலையை பார்ப்பாங்க, ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்தோடனே ஒரு மனக்கசப்பு இருக்கும். ஆனால் அது வந்து சரியாயிடும். ஒரு வாரத்தில் சரியாயிட்டு மறுபடியும் வேலை செய்வாங்க, இறங்கி வேலை செஞ்சு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சார். ஏன்னா திமுக தான் உங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் தயார் பண்ணி வச்சுருக்கான் எல்லாத்தையுமே. அவன் தான் வந்து வாக்காளரை போய் பார்க்குறான், அவன் தான் எல்லாம் பண்ணுறான். அவன் பண்ணலைன்னா ஒன்றும் நடக்காது யாருக்குமே எதுவுமே. கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு வாங்கிட்டு வேலை செய்கிறது யார்? கிரீஷ் சோடங்கர் சொல்கிறாரு, காங்கிரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12% 20% வரைக்கும் ஓட்டு இருக்குது அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாரு. 63,000 பூத் ஏஜென்ட் இருக்காங்கன்ற விஷயங்கள் சொல்கிறார். 58 வருஷமாக கட்சி வந்து ஆட்சியில் பவரில் இல்லைனாலும் வந்து உயிர் போட இருக்குது அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உயிர் போடலாம் இல்லை. அவருக்கு தெரியல. அவர் கோவாலேருந்து இப்போ தான் வந்து இறங்கியிருக்காரு, அவருக்கு ஒன்றும் தெரியாது ஆக்சுவலாக. அப்போ அவர் சொல்கிற மாதிரி 63,000 பூத் இருக்குன்னா தேர்தல் கமிஷனோட அறிவிப்பில் ஏன் அது மூணாவது இடத்துல வரல? அது வந்து அது பிஜேபிக்கு முன்னாடி வந்திருக்கணுமே. முதல்ல அதிகமான பிஎல்ஓஸ் இருக்கிற ஊர் வந்து கட்சி வந்து திமுக, அப்புறம் அதிமுக, அப்புறம் தேமுதிக, அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் வருது ஆக்சுவலாக. மூணாவது பாஜக, அப்புறம் வந்து தேமுதிக, அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் வருது. அப்போ உங்களுக்கு நீங்கள் அதிகமான பிஎல்ஓஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்திருக்குமே. தேர்தல் கமிஷனோட புள்ளிவிவரத்தில் இல்லையே. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள்
அஃபிஷியலாக ஃபிகர்ஸ் இன்னும் கொடுக்கல தேர்தல் கமிஷன் சொல்கிறார். அது உண்மை இல்லை. பண்ணாமல் நான் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் சொல்கிறேன், இவங்க பண்ணலைன்றதான் உண்மை. கட்சியை வளர்க்கலைன்றது உண்மை சார். கட்சியை வளர்த்தாங்கன்னா 2009 2021 19 வின் பண்ணார் மாணிக் தாக்கூர் விருதுநகரில். ஏன் 24 3000 ஓட்டில் ஜெயிக்கிறீங்க? அந்த தொகுதிக்கு நல்லது பண்ணிங்கன்னா நல்ல ஓட்டில் ஜெயிக்கலாம்ல. ஏன் உங்களுக்கு ஓட்டு போடல மக்கள்? நீங்கள் எதுவும் செய்யலை, வேலை செய்யலை, அதான் ஓட்டு தொகுதி கிடையாது, பழைய தொகுதி தான். அப்படியே அந்த ஒரு டிஃபரன்ஸ். அந்த தொகுதியில் ஏன் குறைஞ்சது ஓட்டு பாட்டில் ஏன் ஜெயிக்கிறீங்க? நீங்கள் நல்லா வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கல்ல. குறைஞ்ச ஓட்டில் ஜெயிச்சதும் காங்கிரஸ் எம்பி தான், அதிக ஓட்டில் ஜெயிச்சதும் காங்கிரஸ் எம்பி. ஆமாங்க, திருவள்ளூர் ஜெயிச்சாரு. யார் வேலை செஞ்சது? திமுக காரன் வேலை செய்கிறான். அங்கே திமுக காரன் வேலை செய்யலை. நீங்கள் இது மாதிரி குரல் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேலை செய்வோம்? உள்ளூரில் ஏகப்பட்ட பிரச்சனை. நீங்கள் அங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்களோட நீங்கள் இணைந்து வேலை செஞ்சீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் தனியாக ஒரு ஆவர்த்தனை வாசிச்சிங்கன்னா என்ன பண்ணுவான்? நீங்கள் தனியாக ஆவர்த்தனை வாசிச்சுட்டு இருங்க, உங்களை நான் கண்டுக்கவே மாட்டேன்னு போயிட்டே இருப்பான், அவ்வளோதான். நீங்கள் நல்ல வேலை செஞ்சீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவான். நீங்கள் நல்ல வேலை செய்யலைனால மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல. தலை தப்பியது தம்பிரான் புண்ணியன்ற மாதிரி ஏதோ 3000 ஓட்டில் வின் பண்ணிட்டீங்க. அதனால் கட்சியை வளர்க்கணும். கட்சியை வளர்க்காதான் கிரீஷ் சோழனுக்கு என்ன தெரியுங்க நடக்கிற விஷயங்கள். கட்சியை வளர்க்காத இருந்தால் என்ன பண்ணுறது? அதனால் கட்சியை வளர்க்காத இவங்க அதிக சீட் கேட்குறதுல அர்த்தம் கிடையாது. காங்கிரஸில் இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி குரூப் பிரிவு தலைவர் ரஞ்சன் குமார் நினைக்கிறார். அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். செல்வ பிறந்தகை பார்த்தீங்கன்னா அப்ரஸ்ட் கம்யூனிட்டியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மற்றவங்களாம் சேர்ந்து ஒரு லாபி பண்ணுறாங்க. செல்வ பிறந்தகை ஆப்போசிட் அவர் லீடராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் இந்த மாதிரியான கிராஸ் டாக்ஸ்லாம் நிறைய வருது அப்படின்ற விஷயங்கள் சொல்லுங்கள். உண்மைதான் சார். அவர் பட்டியலினத்தில் இருக்கிறதுனால பல பேர் அவர் அலட்சியப்படுத்துகிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களில் பெரும்பாலும் அவரை போய் பார்க்கவே இல்லை. புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் அவர் பார்க்கவே இல்லை. அவர் பட்டியலினத்தவர். ரெண்டாவது தேவை எனக்கு என்ன தேவை? மத்தியிலேருந்து அவங்க ஏதோ ஒரு கமிட்டியை போட்டாங்க இந்த தலைவர் போடுறதுக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துலையும் போய் ஆராய்ச்சி பண்ணி யாருக்கு செல்வாக்கு இருக்குன்னு பார்த்து யார் யார் அப்ளை பண்ணிருக்காங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாம் பார்த்து அவங்க ஒரு புது முறையை கையாண்டு தலைவர்களை போட்டாங்க. இப்போ அந்த தலைவர்களுக்கெல்லாம் என்ன திமிரு வந்திருக்குன்னா, எனக்கும் மாநில தலைமைக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை, என்னை போட்டது டெல்லி, உனக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் திருப்பரங்குன்றத்தில் ரெக்கமெண்டேஷன் கொஞ்சம் போயிருக்கு. திருப்பரங்குன்றத்தில் மாவட்ட கமிட்டி கூட்டு அதிக இடங்கள் எனக்கு வேணும், அது இதுன்னு தீர்மானம் போட்டாங்கல்ல. அது மாணிக் தாக்கூர் சொல்லி போட்டாங்க. மாணிக் தாக்கூர் சொன்னவர் தான் அங்கே பிரசிடெண்ட் ஆகிருக்கார். அவர் டெல்லி சொல்லி போட்டது. அவருக்கும் ஸ்டேட்டோட தலைமைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி போட்டதில்லை. அதனால் இப்போ இருக்கிற பெரும்பாலான தலைவர்கள் செல்வ பிறந்தகை மதிக்கிறதில்ல. அதுக்கு ஜாதி மட்டுமே காரணம் இல்லை, இந்த மாதிரியான ஒரு செலெக்ஷனும் ஒரு காரணம். தொடர்ச்சியாக காங்கிரஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட கட்டுமானம்ன்றது பலவீனம் ஆகிடும்ல. அது ஏற்கனவே கட்டுமானம் இல்லாத தான் சார் இருக்குது. காங்கிரஸுக்கு ஒரு குட்வில் இருக்குது. ஒரு குட்வில்னால் ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள்கிட்ட. அது ஒரு நேஷனல் லெவல் பார்ட்டி, அது சிறுபான்மையோருக்கு போராடுற பார்ட்டி, நம்பிக்கை கொடுக்குற பார்ட்டி. சுதந்திரன்றது அது கூட பழைய விஷயம். இப்போது பாஜக ஆட்சியில் ஓரளவுக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலன்னு இருக்கிற ஒரு பார்ட்டி. ரெண்டாவது அது மத நல்லிணக்கத்தை விரும்புகிற பார்ட்டி. அது மக்களை பிளவுவாத அரசியல் செய்கிற பார்ட்டி கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் அது ஒரு கூட்டணியில் இருந்தால் அதுக்கு ஒரு கெத்து இருக்குது. அந்த கூட்டணியில் ஒரு காங்கிரஸ் இருந்ததுன்னா அதுக்கு பெர்செப்ஷன் ரேஞ்சில் அதுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. காங்கிரஸ் இல்லை வச்சுக்கோங்களேன், தென் யூ லூஸ் தி பெர்செப்ஷன். ஆக்சுவலாக அந்த பெர்செப்ஷன் வாரில் நீங்கள் தோத்துட்டிங்கன்னா அப்புறம் உண்மை ஆக்சுவலாகவே நீங்கள் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பெர்செப்ஷன் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் காங்கிரஸ்க்கு நெகட்டிவ் தானே போய் நின்று இருக்குது. அப்படின்னா பீகார் மாதிரியான தேர்தலோ பஞ்சாப் மாதிரியான தேர்தலோ பல தேர்தலில் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா முட்டி மோதி எனக்கு பவர் இருக்குது, நான் பெரிய ராஜா, நான் அப்படி இப்படி நான் ஆட்சி பாதி ஜெயிச்சிருவேன், எனக்கு பாதி சீட்டு தரணும்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் கேட்டு வாங்குதோ அங்கெல்லாம் இந்த காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வி சந்திக்குது. காங்கிரஸும் படுதோல்வி சந்திக்குது. பீகார் உட்பட நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம எக்ஸாம்பிள் காட்டணும்னா பீகார் தேர்தல் உட்பட காங்கிரஸ் ஒரு மிதிமிஞ்சிய ஒரு பேராசையில் இருக்குது. அவர் மதப்பிலேயே இருந்து விட்டுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை அப்படி சொல்ல ரியாலிட்டி உங்களுக்கு தெரியாமல் போயிடுதானே? இல்லை, இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 2014 காங்கிரஸ் தனியாக போட்டி போட்டது. 4.3% ஓட்டு வாங்கினாங்க அவங்க. ஸோ இப்போது அதை பார்க்கும்போது இப்போ அது இம்ப்ரூவ் ஆகிருக்கானா எனக்கு தெரிஞ்சு இம்ப்ரூவ் ஆன மாதிரி எந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸும் நம்மகிட்ட இல்லை. அது கூட்டணியிலிருந்து வாங்கின ஓட்டுகள் தான் நமக்கு தெரியுதே தவிர தனியாக நின்று வாங்கின ஓட்டுகள் நம்மகிட்ட 2014 ஸ்ட்ராட்டஜிக்ஸ் தான் இருக்குது. அதனால் அதுக்கப்புறம் அது எவ்வளோ இம்ப்ரூவ் ஆச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்தது அது தனியாக போட்டி போட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி நார்த்துலலாம் அது தேஜஸ்வரி ஆகட்டும், இல்லை அகிலேஷ் ஆகட்டும், இல்லை திருவண்ணாமலை கூட ஆகட்டும், அவங்கெல்லாம் காங்கிரஸ் விட்ட ஓட் பேங்க் தான் அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க. காங்கிரஸோட ஓட் பேங்க் தான் அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க. காங்கிரஸ் வளர்றது அவங்களுக்கு எந்த கட்டத்துலையும் உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா காங்கிரஸ் வளர மறுபடியும் அந்த ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் பின்னாடி போயிடுவாங்க. அவங்களோட ஓட் பேங்க் கீழே இறங்கிடும். அதனால் இவங்க வளரதே அவங்க விரும்புறதில்லை, இவங்களுக்கு அதிக சீட் தரதே விரும்புறதில்லை. சவுத்தில் அப்படி இல்லை. சவுத்தில் இன்னும் தெலுங்கானாலேயோ இல்லை கர்நாடகாலேயோ கேரளாலேயோ காங்கிரஸ் இன்னும் ஒரு ஃபோர்ஸாக இருக்குது, வைப்ரண்ட்டாக இருக்குது. அங்கே காங்கிரஸ் டாமினண்ட்டாக இருக்குது. தமிழ்நாட்டில் ஆட்சியாக இருந்தது 50 வருஷத்துக்கு மேலே இருந்து இங்கே ஒன்றும் பண்ண முடியல. அதே மாதிரி ஆந்திராலையும் அது ரொம்ப பேர் கெட்டு போச்சு. அது ஆந்திராவில் ஏன் பேர் கெட்டு போச்சுன்னா தெலுங்கானா பிரித்து கொடுத்தான் பார்த்தீங்களா, அதில் ஆந்திராக்காரன் காங்கிரஸை இது பண்ணிட்டான்.
தெலுங்கானாவை பிரித்து கொடுத்ததுக்கு காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்னு, ஒன்றுபட்ட ஆந்திரா பிரித்ததுக்கு காங்கிரஸ் தான் காரணம்னு காங்கிரஸை ஓரம் கட்டிட்டான். இப்போ தமிழ்நாடு பிரித்து கொடுத்ததுக்கும் காங்கிரஸ் தானே சார் காரணம்? அதான் சொல்கிறேன் சார். அப்போ இருந்த 1954 ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்தபோது ஆந்திரா, தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா பிரிஞ்சு போச்சு. அது வேறு விஷயம். நான் என்ன சொல்கிறேன், அப்போ எல்லாமே மொழிவாரி மாநிலங்கள் பிரிஞ்ச போது அது பெரிய விஷயம் கிடையாது. எல்லாருமே அப்போ எல்லாமே மாநிலங்கள் அமைக்கப்பட்ட ஒரு நேரம் அது. அதனால் ஆனால் அதுக்கு பின்னாடி தெலுங்கானா ஆந்திரா பிரிஞ்சது வந்து ஒரே லாங்குவேஜ் பேசுகிறவங்க பிரிஞ்சது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக போச்சு ஆக்சுவலாக. பட் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கம்யூனல் ரைவல்ரி இருந்துச்சுல்ல, தெலுங்கானாவும் ஆந்திராவும் பிரிகிறப்போ ஒரு மிகப்பெரிய கம்யூனல் ரைவல்ரி இருந்தது சார். பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்தது, போராட்டம்லாம் நடந்தது. ஆனால் 2 பேருமே ஒரே லாங்குவேஜ் பேசுகிறவங்க தான், தெலுங்கு பேசுகிறவங்க தான். அவங்களுக்குள்ளே வந்து இந்த பிளவு இருந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க வந்து தெலுங்கானா வந்து பேக்வேர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு இருந்தது. அது தனி நாடு வேணும், அவங்க ஏதோ தனி கல்ச்சரில் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. தெலுங்கு இல்லை, ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி மற்றவங்களை வந்து இப்போ எப்படி கூக்கி மேத்தி ப்ராப்ளமோ அதே மாதிரி ஏறக்குறைய ப்ராப்ளம் தான் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஆந்திரா பிரிகிறப்ப ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதே வந்து ப்ராப்பராக காங்கிரஸ் வந்து அட்ரஸ் பண்ணலையோ. பல மாநிலங்களில் காங்கிரஸ் வந்து துடைக்கப்பட்டதுக்கான காரணம் அந்த மாதிரியான ப்ராப்ளமாக தானே இருக்குது. இல்லை, தெலுங்கானா ஆந்திரா விஷயத்தில் அந்த தெலுங்கானா மக்களுடைய அந்த ஆஸ்பிரேஷனை அவங்க நிறைவேற்றினாங்க. அந்த மாநிலம் தனி மாநிலம் வேணுன்ற விஷயத்தில். சரி, அது மாதிரி பல மாநிலங்கள் பிரிஞ்சிருக்கு. இப்போ பீகார், ஜார்க்கண்ட் ஏன் பிரிஞ்சுது? ஒரே லாங்குவேஜ் பேசுகிறவங்க தான். ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் ஏன் பிரிஞ்சுது? பெரிய மாநிலங்கள் பிரிஞ்சுது. இது வந்து வாஜ்பாய் பண்ண வேலை ஆக்சுவலாக. வாஜ்பாய் காலத்தில் பிரிஞ்ச மாநிலங்கள். ஆக்சுவலி யூபியாவே 3ஆக பிரிக்கிறாங்க, 3 பிரிக்கிறாங்க. பண்டல் கண்டு அது இது 4 பிரிக்கிறதா இருந்தாங்க சார். பட் அதை அப்படியே விட்டுட்டு அதை அப்படியே ஒன்றும் பண்ணலை. அது இன்னும் பெரிய மாநிலமாக தான் இருக்குது. அதை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க பிரிக்க மாட்டேங்கிறாங்க. பிரித்தா பாஜகவுக்கு அடி வாங்குன்னு பிரிக்கிறதில்ல. அவங்க பிரித்தா வந்து அங்கே காங்கிரஸ் சில இடத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் அகிலேஷ் யாதவ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் யோசிக்கிறாங்க வச்சுக்கோங்க. ஸோ காங்கிரஸ் வந்து அது பிரித்து கொடுத்ததுக்காக தண்டனை அனுபவிக்குது. ரெண்டாவது, இந்த ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் வந்து காங்கிரஸ் வந்து வளர்ந்துற போதே மேலுன்னு அவங்களுக்கு ஒரு கவலை இருக்குது. அதனால் காங்கிரஸ் எப்படிலாம் தட்டி வைக்கணுமோ அப்படிலாம் தட்டி வைக்கிறாங்க. அகிலேஷ் யாதவ் ஆகட்டும், தேஜஸ்வி ஆகட்டும், திரிணாமுல் காங்கிரஸை கண்டுக்கிறதே கிடையாது. நேரம் எதிராக தான் இருக்காங்க. அதனால் காங்கிரஸும் ராகுல் காந்தி வந்து இன்னும் தீவிரமாக கட்சி பண்ணி ஆட்டணும். அவர் வந்து சிலபோது அவருடைய ஆக்டிவிட்டிலாம் வந்து ரொம்ப சிலபோது நல்லாயிருக்கு, சிலபோது வந்து காங்கிரஸை வளர்க்குற மாதிரி தெரியல. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு காங்கிரஸ் ஒரு 8 எம்பிக்கள் 9 எம்பிக்கள் இருக்காங்க. அது இப்போ ஒரு கூட்டணி சேரும்போது இவ்வளோ பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ராகுல் காந்தி சொல்லி தான் பண்ணுறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. இந்நேரத்துக்கு அவரே வந்து சார்ட் அவுட் பண்ணியிருக்கணும் இந்த பிரச்சனையை. ஆமாம், அவர் இப்போ இதை வளர விட்டு கடைசியில் நாளைக்கு நான் 9 எம்பி நாளைக்கு 18 எம்எல்ஏ 8 எம்எல்ஏ ஆச்சுன்னா யார் பொறுப்பதுக்கு? நீங்கள் ராகுல் காந்தியை நீங்கள் பேசி, சார் நீங்கள் போன வாட்டி இவ்வளோ கொடுத்தீங்க, இந்த வாட்டி ஏதோ ஒரு 5-6 மேலே கொடுத்தா தானே ஒரு இதாக இருக்கும்னு அப்படி கேட்டு வாங்குறது வேறு விஷயம். நீங்கள் எதுக்கு இஷ்யூவை வெளியில் கொண்டு போகிறீங்க? இஷ்யூவை வித்தின் த பார்ட்டி, வித்தின் த கூட்டணிக்குள்ளே பேசி முடிக்கிற விஷயத்த எதுக்கு ஓப்பன் ஃபாரத்தில் போகிறீங்க? பப்ளிக் ஃபாரத்தில் ஏன் போகிறீங்க? அதாவது நீங்கள் 5000 ரூபாய் கொடுத்தா வின் பண்ண முடியாது, அது மூட நம்பிக்கைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு காங்கிரஸ்காரன் இருக்கான்னா நீ கூட்டணியில் இருந்துட்டே வின் பண்ண முடியாது. அசோசியேட்டட் டு ராகுல் காந்தி. ஆமாம், பார்க்கணும்ல. அவன் அசோசியேட் டு ராகுல் காந்தி, அவன் க்ளோஸ் அசோசியேட்டாக இருக்கான். அவன் வந்து நீங்கள் திமுக வின் பண்ண முடியாது, மூட நம்பிக்கை அப்படின்னா நீ தாண்டா கூட்டணியில் இருக்க, நீ எப்படி அதை சொல்லலாம்? நான் கேட்குறேன். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் உயிர்ப்போடு இருக்குதுன்னு சொல்கிறதே ஒரு மூட நம்பிக்கை மாதிரி தானே பார்க்கலாம். அதான் சொல்கிறேன். தமிழ்நாடு சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கையில் எடுக்கிறது இல்லை. மீனவர்கள் அரசானா இப்போ காங்கிரஸ் பேசுறது கிடையாது. காவிரி பிரச்சனையில் காங்கிரஸ் பேசுறது கிடையாது. காவிரி பிரச்சனையில் அவன் கர்நாடகாவுக்கு பேசுவானா, தமிழ்நாட்டுக்கு பேசுவான் அவன். அதனால் வந்து பாயிண்ட் என்ன, திருப்பரங்குன்றம் பிரச்சனையிலே பேசவே இல்லையா அவன்? இவன் பிளவுவாத அரசியல் எதுக்கு தானே அரசியல் பண்ணிகிட்டு இருக்கான்? ஏன் பேசலை? திருப்பரங்குன்றத்தில் ஏன் பேசலை? நீங்கள் பேசாமல் இருந்தீங்க. உங்களுக்கு என்ன பயம்? இந்துக்கள் ஓட்டு இழந்துருவோமோன்னு பயம். அதே பாலிசி தான் இங்கே கையாளுறீங்க. தமிழ்நாடு அப்படிப்பட்ட மாநிலம் கிடையாது. நீங்கள் இங்கே வந்து பாஜகவுக்கு எதிராக நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் போராடி இருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் அதை விட்டு நீங்கள் கோட்டை விட்டீங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் பண்ணால், சிபிஎம் பண்ணாங்கல்ல, அவங்களாம் பாஜக வைத்து அங்கே திருப்பரங்குன்றத்தில் போராட்டம் நடத்தினாங்களா, மதுரையிலாம் போராட்டம் நடத்தினாங்கல்ல. அதனால் வந்து காங்கிரஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குங்க. அதிகமாக பாஜக எதிர்ப்பையாவது கரெக்டாக பண்ணதான்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அதுவும் சரியாக பண்ணல. பிரதமர் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ வர மாதிரி இருந்தாங்கன்னா கருப்பு பலூன் ஏந்தி போராட்டம், அந்த போராட்டம், இந்த போராட்டம், ஏதோ ஒரு போராட்டம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ். இப்போ அதெல்லாம் கூட எதுவுமே கிடையாது. காங்கிரஸ் எங்கே பண்ணிது? திமுக என்ன பண்ணிச்சு எதிர்கட்சியாக இருந்தபோது? இல்லை, கோ பேக் மோடின்றது ஃபஸ்ட்டு ஒரு கேம்பெயின். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் காங்கிரஸ் பீப்புள் அரெஸ்ட் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த இவர் பிரதமர் மோடி வரப்போ இந்த கருப்பு பலூன்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்றதுக்காக ஒரு பர்டிகுலர் பீப்புள் அரெஸ்ட் ஆகிருந்தாங்க காங்கிரஸில் இருந்து. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ண மாட்டேனாங்க. ஒரு பார்ட்டியை வளர்க்கணுன்னா நீங்கள் கிரவுண்ட் லெவலில் கீழே இருந்து வளர்க்கணுங்க. ராகுல் காந்தி எத்தனை தடவை தமிழ்நாட்டுக்கு வந்தார் சொல்லுங்கள்? 89 வந்து ராஜீவ்காந்தி 13 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்தார். எலெக்ஷனுக்கு முன்னாடி 13 தடவை வந்தார். குடிசைக்கு போனார், டீயை சாப்பிட்டாரு, அங்கே போனார், இங்கே போனார். நாங்கள்லாம் அவர் பின்னாடி போயிருந்தோம் அப்போ கவர் பண்ணுறதுக்கு. பயங்கரமாக உழைச்சார். 13 தடவை வந்தார். ஸோ அதனால் வந்து வந்ததுக்கு ஒரு பலன் இருந்தது. 29 இடங்கள் காங்கிரஸ் வின் பண்ணாங்க, தனியாக நின்று வின் பண்ணாங்க. அதை நீங்கள் அப்படியே பிக்கப் பண்ண வேண்டாமா? அந்த ரூட்டை நீங்கள் கோட்டை விட்டீங்க, 89 கோட்டை விட்டீங்க.
அதனால் இப்போது நீங்கள் எம்பியாக இருக்கீங்க, எம்எல்ஏவாக இருக்கீங்க, ஆட்சியில் பங்கு இருந்தால் தான் நீங்கள் ஆட்சியில் இருந்தால் தான் அதிகாரத்தில் இருந்தால் தான் வளர்க்க முடியுமா? அதிகாரத்தில் இல்லாத நீங்கள் வளர்க்க முடியாதா? வளர்க்கலாமே, தாராளமாக வளர்க்கலாமே. சீமானுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஏன் வளர்க்குறாரு கட்சியை சொல்கிறேன். பாஜகவது மத்தியில் ஆட்சியில் இருக்குது, சீமானுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? 8% ஓட்டு எப்படி கொண்டு வந்தார்? ஸோ உங்கள் பிரச்சாரத்தில் தான் அது இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்க கீழே கிரவுண்ட் லெவலில், எத்தனை போராட்டங்கள் நடத்துறீங்க, மக்களோட எங்கள் இதில் நிற்கிறீங்க நீங்கள், அதில் தான் இருக்குது. ஒரு ஊரில் ஒரு எலெக்ஷன் அன்றைக்கி போங்க, ஏதாவது ஒரு வாக்குச்சாவடிக்கு போங்க, அந்த பூத்துக்கு வெளியில் கட்சிக்காரலாம் உட்காந்து அந்த ஓட்டர் லிஸ்ட்லாம் பார்த்துட்டு இருப்பான்ல, அங்கே திமுக கூட்டணியில் போங்க, எத்தனை காங்கிரஸ்காரங்க இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். அதிகபட்சமாக சில இடங்களில் ஒருத்தன் 2 பேர் இருப்பானே தவிர 10 திமுககாரர் இருப்பான், 2 காங்கிரஸ்காரன் இருப்பான். சில இடத்துல காங்கிரஸ்காரனே இருக்க மாட்டான், திமுககாரன் மட்டும்தான் இருப்பான். அப்போது உங்களுக்காக அவங்க வேலை செய்ய வேண்டியிருக்குல்ல. நீங்கள் இடங்களும் அதிகம் கொடுத்து எனக்கு வேலையும் செய்யணும் அப்படின்னா நீங்கள் வளர்த்தீங்களா? காங்கிரஸ் வளர்த்தீங்களா? சொல்லுங்கள். இதில் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இப்போ பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் 65 லட்சம் ஓட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டுச்சு எஸ்ஐஆர் மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேம்பெயினை வந்து ராகுல் காந்தி முன்னெடுத்தார். ஓட் சோரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருந்துச்சு. இங்கே இருக்க தலைவர்கள்லாம் போயிட்டு அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. 74 லட்சம் ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கு எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில். எந்த ஒரு வார்த்தையுமே வந்து எந்த கட்சியுமே தெரியல. இங்கே இருக்கிற விஷயம் வேறு, அங்கே இருக்கிற விஷயம். அங்கே வந்து அவங்க வச்ச விஷயம் என்னென்னா, ஊடுருவல்காரர்கள்னு சொல்லிட்டு முஸ்லீம்களோட ஓட்டு எடுக்க பார்த்தாங்க. அவங்க எஸ்ஐஆர் கொண்டது வெஸ்ட் பெங்காலுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அப்போது நிறைய பேரை சேர்க்கறதுக்காக இன்றைக்கி நீதிபதிகளெல்லாம் இறக்கி விட்ருக்காங்க களத்தில். யார்? சுப்ரீம் கோர்ட் இறக்கி விட்டு ஜார்க்கண்டோட நீதிபதிகள்லாம் கூட இறக்கி விட்ருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் இன்னும் வந்து டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அங்கே ஒரு பெரிய கதை. அங்கே என்னன்னா, அங்கே வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க 71 போது போத் இந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் 2 பேர் வந்தாங்க. 2 பேருமே இங்கே வந்து செட்டில் ஆகி ஆதார் கார்டு, வாக்காளர் கார்டு எல்லாம் அடையாளமாக இங்கே ஓட்டு போடுறாங்க. அதில் வந்து முஸ்லீம்கள் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஓட்டு போடுறாங்க, இந்துக்கள் வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கும் போடுறாங்க, பாஜகவுக்கும் போடுறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்துக்களுக்கு மட்டும் குடிமகன் உரிமையை கொடுத்துட்டு முஸ்லீம்களை திருப்பி அனுப்பணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. யார்? பாஜக. அந்த இடத்துல தான் வந்து அவங்க ஏற்கனவே வாக்குரிமை பெற்றவங்களாம் இருக்காங்கல்ல, அதில் தான் பிரச்சனை வருது. ஊடுருவல்காரர்கள்னு முஸ்லீம்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஒரே சமயத்தில் இந்துக்களும் வரா, முஸ்லீம்களும் வரான். ஆனால் வந்து முஸ்லீம்களுக்கு வாக்குரிமை இது கிடையாது, குடிமகன் கிடையாது, இவங்களுக்கு குடிமகன் உரிமை கொடுக்குறாங்க. அதுதான் சிஏஏ சட்டம், திருத்த சட்டத்தில் அதுதான் இருக்குது. அதுதான் அங்கே பிரச்சனை ஓடி இருக்குது. அதில் வந்து திரிணாமுல் காங்கிரஸோட ஓட்டை வந்து எடுக்க பார்க்குறாங்க, அந்த முஸ்லீம்கள் ஓட்டை எடுக்க பார்க்குறாங்க. அதுதான் அங்கே ஃபைட் பெருசாக போயிட்டுருக்கு. இந்த எஸ்ஐஆரை வந்து இப்போ குழந்தை அமல்படுத்தினது வெஸ்ட் பெங்காலுக்காக தான் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் என்ன ஊடுருவல்காரங்க இங்கே இருக்காங்க? ஸ்ரீலங்காக்காரங்க வேணால் ஒரு 50,000-60,000 பேர் இருப்பாங்களே தவிர, அவங்க முகாமில் வேணால் இருப்பாங்களே தவிர, அவங்க பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் ஊடுருவல்கால் கிடையாது. இந்த 74 லட்சம் கூட வந்து ஷிஃப்ட் ஆகி போனவங்க, இல்லை செத்து போனவங்க அந்த மாதிரி இருக்குமே தவிர, இல்லை ஒரே 2 பேர் ஒரே இடத்துல இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாமே தவிர, இங்கே ஒன்றும் சந்தேகப்படுற அளவுக்கு இந்த பாஜக சொல்கிற அளவுக்கு ஊடுருவல் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ன்றாங்களே, ஊடுருவல்காரர்கள், அந்த விஷயம் இங்கே கிடையாது. அதனால் 74 லட்சமும் வந்து நான் வந்து ஏதோ வேணும்னு நீக்கிட்டாங்க, இருக்கிறவங்கள நீக்கிட்டாங்க அப்படி நான் பார்க்கல. அதில் வந்து ஏதோ ரீசனபுளாக ஜென்யூனாக செத்தவங்க பேரை நீக்கினாங்க, 2 இடத்துல பேர் இருக்கணும் நீக்கினாங்க, ஷிஃப்ட் ஆனவங்க நீக்கினாங்க, அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணார் நேரத்தை எங்களோட பகிர்ந்து. தேங்க்யூ.